Hey guys, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா Home Alone vlog episode 1. ஏன் இதுக்கப்புறம் ஹோம் அலோன் vlog வந்து நிறைய வருமா அப்படின்னு கேட்டால் நிலைமையை பார்த்தா இதுக்கப்புறம் நிறைய வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ எங்கள் அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவோட கல்யாணம். நான் ஏன் போகல அப்படின்னா எனக்கு அட்டண்டன்ஸ் கிடையாது, அதனால நான் போகாமல் இருக்கேன். ஸோ போன வீக் வந்து துணி எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ அப்பயும் நான் வெளியில் சாப்பிட்டேன். இந்த வீக் வந்து கல்யாணமாக சொல்லவே வேணாம். ஸோ அதுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த வீக்கும் நான் அப்படியே கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே கடையில வாங்கி சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னா, ஐயோ எனக்கு வேணாம், எனக்கு இதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருக்கேன். எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. அதனால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு சாப்பாடு செஞ்சு இன்னைக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பயங்கரமான முடிவு எடுத்திருக்கேன். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா வலி இல்லை, அந்த மாதிரி ஆயிட்டேன். ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஆனால் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப்ங்க. சத்தியமா என்னால் முடியாதுன்னு நினைக்கிற தெரியல. கேவலமா இருந்துச்சு எனக்கு கடையில் சாப்பிட்டு. ஸோ நான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து என்னோட குக்கிங் vlog, அதுக்கப்புறம் ஹோம் அலோன் vlog, அப்புறம் காலேஜ் vlog எல்லாம் கலந்த ஒரு கலவையாக பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன சமைக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து எந்திரிச்சிட்டேன் அண்டு அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன்னா இது வந்து நான் முன்னாடி நாள் நைட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு நான் போய் சமைக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் இன்ட்ரோ வந்து இப்போவே கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ காலையில் எழுந்திரிச்சு போய் வந்து அரிசியெல்லாம் ஊற வைக்கணும். ஸோ அதனால் அதெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பார்ப்பீங்க, ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களை காலையில் மீட் பண்ணுறேன். நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டினியூஸாக பாருங்கள், ஓகே? See you morning guys, bye. The next morning. காய்ஸ், ஸோ அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு வந்து நான் குளித்து ரெடி ஆகிட்டேன். இனிமே தான் போய் சமைக்கணும். டைம் வந்து ஒரு நிமிஷம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:18, அதாவது 6:20 ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் சமைச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அங்கே போய் சமைக்கலாம். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா. ஹே காய்ஸ், ஸோ வந்து வந்தாச்சு அண்ட் சமைக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், அரிசி ஊறிச்சு அண்ட் பருப்பு ஊறிச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சாம்பார் சாதம் செய்ய போகிறேன், 1 pot ரைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் சில காய்கறிஸ் மட்டும் வெட்ட வேண்டியது இருக்குது. கத்திரிக்காய் அண்ட் இன்னும் தக்காளி, இது 2 மட்டும் வெட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் பேசுவேன்னா என்னென்ன தெரியல, கண்டினியூஸாக டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடுறேன். ஸோ வாங்க செய்யலாம்.
கைஸ் கத்திரிக்காய் மட்டும் ஏதோ கட் பண்ணோடனே தண்ணியில் போடணுமா? எங்கள் அப்பா சொன்னார். அப்பா ரைஸ். ஸோ காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து குக்கர் எடுத்து நம்ம வந்து ரைஸு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட போகிறோம். ஸோ வாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அரிசி போடுறோம். ஓகே, நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் எப்படி இருக்குது குக்கருக்குள்ளே அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரிசி போட்டுக்கிறோம். எனக்கே கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது பண்ணுறது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வைக்கிறேன் கைஸ். இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் ஐ ஹேவன்ட் குக்டு. நான் வந்து ஒரு பெரிய சாம்பார் ரைஸ் பிரியர். என்னை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வெளியே போனால் கூட சம்டைம்ஸ் இந்த சாம்பார் ரைஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். அந்தளவுக்கு ஐ லைக் சாம்பார் சாதம். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பருப்பு, துவரம் பருப்பு போட போகிறோம். நான் வந்து 1 கிளாஸ் ரைஸ் எடுத்தேன் கைஸ். அதுக்கு வந்து 1/2 கப் தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இது போட்டாச்சு. நான் வர லேப்டாப்பில் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன் வாட்ஸ்அப்பில். அதை பற்றி தான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கட் பண்ணி வச்ச இந்த காய்கறிகளை வந்து போட்டுக்கலாம். ஸோ 15 ஆனியன்ஸ். 15 ஆனியன்ஸ்னால் 15 அந்த சின்னதாக பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்படியே பண்ணிட்டு இருந்தோன்னா உங்கள் இஷ்டம் தான் கைஸ். நீங்கள் வெஜிடபிள்ஸ் என்னென்ன போடுறீங்க அப்படின்றதுலாம் உங்களோட இஷ்டம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து யூடியூப்பில் சொன்னாங்க. எங்கள் அம்மா இப்படியே தான் கைஸ் விட்டுட்டு ஊருக்கு போயிடுறாங்க. கல்யாணம் காது குத்துன்னு தெரிகிறதா. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் கைஸ். இப்போது அதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், வீட்டில் அரைச்சது, எங்கள் அம்மாவோட இன்க்ரீடியன்ட்ஸ். நான் எப்பயாச்சும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். இதில் என்ன ஃபன் அப்படின்னா 2 மசாலா இருக்குது. எது சாம்பார் பவுடர் எது சில்லி பவுடர்னு எனக்கு தெரியல. அதனால் பரவாயில்ல போடலாம். இது என்னது 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர். இது போதும்னு நினைக்கிறேன். ஏன் நரம்பு தளர்ச்சியா? 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர். தெரியல எவ்வளோ. சரி, மஞ்சத்தூள் கம்மியாக தான் போகணும்னு சொல்லுவாங்க. 1/4 ஹியூமன் சீரகம் போனோம் கைஸ். அடுத்து இதுதான் சீரகம் நினைக்கிறேன். இருங்க நான் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு வர கூகுளில் கைஸ். இப்போ எனக்கு வந்து சீரகம் எதுன்னு தெரில, ஆனால் இதுதான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோங்க போடணும். கொஞ்சமாக சீரகம், ஏன்னா இது என்னன்னே தெரியல, சீரகமாக சோம்பானே எனக்கு தெரியல. கொஞ்சமாகவே போடலாம். சரி போட்டாச்சு, அவ்வளோதான். அடுத்து என்ன 2 பிஞ்சஸ் ஃபெனுக்ரீக். 2 பிஞ்சஸ் ஃபெனுக்ரீக் கைஸ், அதாவது வெந்தயம். 2 பிஞ்ச் 1 2 சால்ட் வேறு தேவையான அளவுன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஹவு டு ஐ நோ ரைஸ் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு பயமாக இருக்குது உப்பு போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு 5 கப் வாட்டர், 5 கப் வாட்டர் ஊற்ற சொல்லியிருக்காங்க. அந்த கப்பு எந்த சைஸ்ன்னு பார்த்துட்டு வர இருங்க. அவங்க கரெக்டாக கப்பை மறைச்சிட்டாங்க கை. சரி ஓகே, நான் இதிலே போடுறேன். ரைஸ் போதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து கொஞ்சம் மிக்ஸ் வெல்லுன்னு போட்டிருக்கேன். டிப்ஸ் இதுன்னு நோட்ஸில். இந்த கரண்டி எடுத்துக்கிறேன் நான் சமைக்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 1 gooseberry size turmeric extract. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஓகே
அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விடணும். ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் ப்ராசஸ் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த குக்கர்னால் கொஞ்சம் பயம்தான், பயமாக வேறு இருக்குது. இதெல்லாம் எதாவது கரெக்டாக போடணும். சிலிண்டரே நான் ஆன் பண்ண அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஓகே கைஸ், நம்ம குக்கர் பக்கத்தில் நிற்க வேணாம், போயிடலாம். ஒரு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் வந்துக்கலாம். எப்படி பார்த்தீங்களா, பக்தி பழம் மாதிரி இருக்கேன். அதான் ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிறதுக்கு வேறு பயமாக இருக்குது. எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காரு, எங்கள் அக்கா ஹொசூர் போயிட்டா இன்டர்னுக்கு, நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன். எங்கள் அம்மா வந்து கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பா இதுக்கு போயிட்டு வந்துட்டார் எனக்காக. எங்கள் அம்மா வந்து எப்போ வருவாங்க என்னென்னலாம் தெரில. சரி, எங்கள் அம்மா வந்து சமைச்சு கொடுத்து அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது ஐயோ முடியல ஏன்னா அது நம்மளே பண்ணிடலாம். இப்போதான் எனக்கு புரியுது எப்படி வந்து பேச்சுலர்ஸ்லாம் சமையல் கற்றுக்குறாங்க அப்படின்றது. சீரியஸாக கைஸ், ஆக்சுவலி இது என்ன ஒரு 3 days தான் இருக்கும். போன வீக்கில் ஒரு 3 days, இந்த வீக்கில் ஒரு 3 to 4 days அந்த மாதிரி இருக்கும்போது தான் தெரியுது வீட்டு சாப்பாட்டோட அருமை. அதை நான் உணர்ந்தேன். இப்போவே எனக்கு பசிக்குது பயங்கரமாக, ஏனே தெரில. கைஸ், உங்களுக்குலாம் ஏதாவது தெரியுமா இந்த ஃபர்ஸ்ட் விசில் வர இவ்வளோ நேரம் ஆகும் என்னென்னலாம்? அவங்க நான் பார்த்த யூடியூப் வீடியோ 2 minutes 30 seconds தான் அந்த சாம்பார் ரைஸோட வீடியோவே. ஆனால் அவங்க எவ்வளோ நேரம் குக் பண்ணியிருப்பாங்கன்னே தெரில. டைமுக்கு ஆகிடுமா? 7:15 ஆச்சு இப்போவே. ஐ டோன்ட் நோ கைஸ், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. எனக்கு இந்த குக்கிங் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் செம்மில் நான் வந்து இன்டர்ன் போனேன். ஓகேவா, 6 months. சப்போஸ் எனக்கு கோயம்புத்தூரில் கிடைக்கல, வேற எங்கேயாச்சும் கிடைக்கிது, வேற ஊர் போகிறேன் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வேற ஊர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% தான் கோயம்புத்தூர் அப்படின்றது வாய்ப்பு இருக்குன்னு நான் கையில் 3 இன்டர்ன் வச்சிருக்க மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன். அது வேற ஒரு மன உளைச்சல் கைஸ். ஆக்சுவலி இந்த இன்டர்ன் ஐயோ 6 months நாங்கள் இன்டர்ன் போனோம். எங்கள் கோர்ஸ் படி 3rd year, அதாவது 4th year ஸ்டார்டிங்கில். ஆக்சுவலி எங்கள் கோர்ஸ் வந்து 5 years கோர்ஸில். ஸோ 4th yearல ஸ்டார்டிங்கில் ஒரு இன்டர்ன் போவோம், அப்புறம் 10th sem இன்டர்ன் ஒன்று போவோம், அப்புறம் தான் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த இன்டர்ன் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் எவ்வளோ மன உளைச்சலில் போனேன் உங்களுக்கே தெரியும். அந்த என்னோட ட்ரீம் கம்பெனியில் வந்து எனக்கு என்ன ஆச்சு. அந்த ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், இந்த மாதிரி உள்ளேயே போகலை, ஒரு செம வெக்ஸ் ஆகிட்டேன். பட் அப்போ உடஞ்சவதான். அதுக்கப்புறம் நான் வேற எந்த கம்பெனிக்குமே வந்து உடையறதே இல்லை. சரி ஓகே, நமக்கானது இல்லை அப்படின்னு மனசை தேத்திட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிறோம். தெரியல எனக்குன்னு எந்த கம்பெனி எழுதி வச்சிருக்கு அப்படின்லாம். பார்க்கலாம், நமக்குன்னு எழுதாமையா இருக்க போது. அதனால அப்படியே விட்டேன் கைஸ். ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 6 months, அதாவது June to November வந்து நான் இன்டர்ன் போனோம். ஸோ அதுக்கு வேணா இந்த சமையல் ஸ்கில்ஸ் வந்து ஒர்க் ஆகலாம். நான் தனியாக வீடு எடுத்தேன்னா தெரியல, பார்க்கலாங்க. ஸ்டைஃபன் அந்த அளவுக்கு வாங்குறேன் அப்படின்னா தனியாக வீடு எடுக்கலாம். நான் யோசிக்கலாமா அதை பற்றி? தெரில காய்ஸ், பார்க்கலாம். விடுங்க, நான் காலையில் டிப்ரெஷன் போக விரும்பலை. ஒன்லி பாசிட்டிவ் வைப்ஸ். ஓகே, பாசிட்டிவாக மட்டும் தான் நம்ம பேசுவோம். ஸோ ரீசெண்டாக வேற என்ன நல்லது நடந்துச்சு எனக்கு? ஹேக்கத்தானில் இத்தனை வருஷம் நான் வந்து போன வருஷம்லாம் எத்தனை பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருப்பேன், ஒன்றுத்துல கூட வின் பண்ணல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ எனக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து எனக்கு எல்லாமே எப்படி தெரியுமா இருக்குது, எனக்கு அமையவே அமையாது கைஸ். எதுவுமே வந்து சீக்கிரமாக என் வாழ்க்கையெல்லாம் அமையவே அமையாது. நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் வந்து ரொம்ப அன்லக்கி அப்படி இப்படின்லாம் ஃபீல் பண்ண. இந்த கம்பெனி வந்தப்பெல்லாம் அழுதுட்டு இருந்தப்போ ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படிலாம். ஆனால் என் லைஃப்பில் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா
எனக்கு எதுவுமே சீக்கிரமாக அமைஞ்சது இல்லை. ஆனால் அமைஞ்சா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் அமையும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஹேக்கத்தானும். இது வரைக்கும் நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஒரு 3rd ப்ரைஸ் 2nd ப்ரைஸ் அந்த மாதிரி கூட வந்ததே இல்லை. ஒரு டைம் கூட வரல ரன்னரு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸே வின் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நடக்குது எல்லாமே. ஸோ இந்த காலேஜ் ஜாயின் பண்ணதும் அப்படி தான், கோர்ஸ் எடுத்ததும் அப்படி தான். பார்க்கல இதே மாதிரி கம்பெனிஸ்லேயே அமையுமா அப்படின்றது தான் டவுட்டு. எனக்குன்னு என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும், வெயிட் பண்ணலாம். அண்ட் யாராச்சும் இந்த மாதிரி அன்லக்கியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. லக்கு அதெல்லாம் இல்லை, பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ லேட்டாக அமைஞ்சாலும் லேட்டஸ்ட்டாக அமையும். இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் நம்மளே நமக்கு சொல்லி நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான். என்ன கைஸ் இந்த விசில் வரும்னு பார்த்தா வரமாட்டேங்குது. இவ்வளோ லேட் ஆகுமா? ஷோ கைஸ் இப்போ தான் எங்கள் அக்கா கால் பண்ணா. ஸோ நம்ம வந்து சீரகத்துக்கு பதிலாக சோம்பை போட்டிருக்கோம் உள்ள. பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டா. கம்மியாக தான் போட்டுக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சீரகம் எதுன்னு நல்லா கேட்டு விசாரித்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து தெரியாமல் போட்டேன். என்னங்க இந்த விசில் வருமா வராதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். சங்கீத ஸ்வரங்கள் தான் இன்னைக்கு வர்றதுக்கான ஒரு அறிகுறியுமே இல்லை தெரியுமா. இன்னைக்கு நான் செஞ்சு எடுத்துட்டு போய் பேசாம இன்னொரு பேன்ல நான் அந்த வேலையை பார்க்கலாமே. வெயிட் பண்ணுங்க கைஸ், விசில் வரப்போகுது தெரியுதா? சக்சஸ். இந்த குக்கர் விசில் வந்து ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் புளி கரைச்சி ஊற்றணும் அப்படின்னாங்க. முதல்ல புளி கரைக்கலாம். இதில் கரைச்சா போதும்ல. கைஸ் இவ்வளோ பெருசு எடுக்கலாமா என்னன்னு தெரியல. வேணாம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். இதுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இது ஓகே நினைக்கிறேன். இது அதிகமாக இது வரைக்கும் நாங்கள் இந்த கரைச்ச வேலை இதெல்லாம் பண்ணதில்லை. இப்படிதான் பண்ணோம். இதெல்லாம் நான் யார்ட்டி எதுவும் கேட்கவும் இல்லை. நான் பாட்டுக்கு செஞ்சிட்ருக்கேன். யூடியூப் எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது நான் செஞ்சிட்ருக்கேன். எடுத்து சர்ப்ரைஸ் அனுப்பலான் இருக்கேன். ஐயோ தண்ணி இதுக்களவாக தானே ஊற்றணும். இஷ்டத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கைஸ். இப்போ அங்கெல்லாம் நான் தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். யாருமே யூஸ் பண்ணுறதில்ல எங்கள் வீட்டில். இருங்க நான் அதை போய் தொடச்சிட்டு வரேன். இதை கொஞ்சம் க்ளீன் ஆக்கிட்டு தண்ணி இல்லாமல் ஆக்கிட்டு வரேன். லேப்டாப் எடுக்கணும். பாருங்க இதுக்கப்புறம் இந்த குக்கர் வேற இன்னும் ஆறணும். ஆறி செஞ்சு இது எடுத்து என்ன பெரிய இவ்வளாட்டம். இதை கையிலேயே பிடிச்சிட்டு சமைக்கணும் போல. இங்க பாருங்களேன், இப்படி வச்சா நிற்க மாட்டேங்குது. என்ன பாத்திரம் இதெல்லாம்? இப்படிதான் சமைக்கணுமா? ஐ ரியலி டோன்ட் நோ. இப்படியே எப்படிங்க ஒரு பிகினர் எப்படிங்க இப்படி சமைக்க முடியும்? ஸோ எனக்கே தெரியல கைஸ். இப்போதான் நோட் பண்ணுறேன், கறி லீவ்ஸ் இல்லை போல் எங்கள் வீட்டில். அதனால அந்த கொத்தமல்லி மட்டும் தான் போடணும். அவங்க 3 போட்டாங்க, இது 2 மட்டும் போட்டா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கைஸ், குக்கிங் ஆயில். இதெல்லாம் என்ன பாத்திரம் இல்லை வேற பண்றாங்க. கைஸ் கடுகு வேற போட்டா தெரிக்கும். நான் எப்படி இங்க நின்று போடுவேன்? தெரியாம இந்த பாத்திரம் எடுத்துட்டேன். எப்ப சூடாகி தயவு செஞ்சு ஐ won't recommend this பாத்திரம் கைஸ் ஃபார் பிகினர். இது வேற லேப்டாப் வேற. சரி என்னென்ன பண்ணும், கரீரும் போலையே. ஐயோ ஓகே, இது என்னமோ ஆகுது. போச்சு, கருகிருச்சு. இது என்னத்துக்காகும்? ஒன்னுத்துக்கும் ஆகாது. இது கருகி போச்சு. கைஸ் இட்ஸ் a flop one. நான் வேற பாத்திரம் எடுத்து பண்ண போறேன்.
கைஸ் எனக்கே தெரியல இது என்ன பாத்திரம், இல்லை வைக்கலாமான்னு தெரியல. நான் வைக்கிறேன், வேறு வழியே இல்லை சீரியஸ்லி. ஓ பொரியவே இல்லை இன்னும். இது லேப்டாப்லாம் வச்சு தயவு செஞ்சு வேலை செய்யாதீங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். குட். வாடா முருகா, நல்லா வந்திருக்கு. ப்ளஸ் இது எடுத்தோடல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் டக்கன்னா சூப்பர். அடுத்து இது வந்து சிம்மில் வச்சு பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் திறந்து ஒரு கொஞ்சம் நல்லா அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அது பேர் என்ன, புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு கூஸ்பெரி சைஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு, அது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி நல்லா ஒரு 5 minutes நல்லா வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு தாளிச்சு வச்சுருக்கோம்ல, அதில் என்னென்ன போட்டிருக்கேன், கடுகு, உளுத்தப்பருப்பு, அப்புறம் கேஷ்நட், கொஞ்சம் எல்லாம் கருகிடுச்சு கைஸ். எனக்கு ஐ டோன்ட் நோ திஸ், இந்த எண்ணெய் வைக்கே ஆகாது ஆக்சுவலி. இது ஓகேவா? ஆனால் இதை பாருங்களேன், இவ்வளோ கருகிடுச்சு. ஐ கான்ட் ரீடூ திஸ், ஆல்ரெடி அங்கே வேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இது கொஞ்ச நேரம் அப்படியே இதாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து எடுத்து வைக்கலாம். எண்ணெயே இல்லாத எண்ணெயே போடல போகணும். எஸ், நீங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் என்னோட பார்த்தா எண்ணெயே இல்லை. இப்போ இதை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொரியாண்டர் 2 tablespoon கீ மட்டும்தான். கீ என்ன 2 tablespoon, இப்போ ஊற்றுறேன் பாருங்க. வீட்டிலே செஞ்ச கீ கைஸ். இவ்வளோ ஆர்வமாக சொல்லிட்டு இருக்கேன்ல வீட்டில் செஞ்ச கீ அப்படின்னு, அது ஆக்சுவலி கீயே இல்லையா, அது வேற ஏதோ என்ன. எனக்கு குக் பண்ணி முடிச்சு 1 week கழிச்சு தான் தெரியுது. எங்கள் அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். நான் வந்து ஸ்மாஷ் பண்ண போகிறேன் ரைஸை. ஏன்னா சாம்பார் சாதம் அப்படின்றது நல்லா குழஞ்சாதான் நல்லா இருக்கும். ஓகேங்களா? நானே எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். இப்போ பாருங்க, எனக்கே திரும்பி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. மேபி வேகும் போது கரெக்டாக இருக்குமோ? எப்படி இருக்குங்க டேஸ்ட் பண்ணல. உப்பு பத்தலன்னு நினைக்கிறேன். இப்போ உப்பு ஆட் பண்ணலாமான்னு தெரியல. அவ்வளோதான், இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அது அப்படியே எரிக்கிறோம். அதுக்கு ஒரு பிளேட் வேணும், இதே கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கிச்சனை க்ளீன் பண்ணுறப்பல நான் செத்துருவேன். ஓகே கைஸ், வாங்க கிச்சனை க்ளீன் பண்ணலாம். பப்படம் இஸ் த பெஸ்ட் காம்போ ஃபார் சாம்பார் ரைஸ். பட் எனக்கு இந்த ஆம்லேட் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால மேக்கிங் திஸ். தட்ஸ் ஆல். சாப்பாடு ரெடி.
நம்மளோட ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிடலாம் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் ஏதோ ஒன்று குறையுது, என்னன்னு தான் எனக்கு தெரியல. இப்போதான் கம்மியாக இருக்கும் நினைக்கிறேங்க, எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் செய்யுது, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நல்லா இருக்கு. ஹாய் ஹாய். வேணா தரணி, என்னை விட்டு வேணா. இவ்வளோவா? 8:30 மணிக்கு. ஹாய் கைஸ், ஸோ கிளாஸ்க்கு வந்தாச்சு. இதான் கிளாஸுக்கு வரலமா? உங்க யூடியூபர் வந்து சரியே இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு vlog edit பண்ணி, நிறைய vlog எடுத்துலாம் போடலை, நான் போடுறேன். எடிட்டிங்கே வரல, அதுக்குள்ள அடுத்த vlog போயாச்சு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆமாம், இருக்கிற வேலையெல்லாம் செய்யாம புதுசா vlog எடுத்து இவங்க என்ன பண்றது, எதுக்குன்னு கண்டென்ட்ஸ்லாம் எடுக்கணும்ல, எடுத்துட்டு மொத்தமா எடிட் பண்ணி உருட்டலாம். சரியா, நீ உருட்டுறதுக்கு கந்தர்வ கோட்டை ஆடிடும். ஓ, அந்த பக்கம் நல்லா எடுக்கலாம் பாரு. ஐயோயோ, சரிக்கா, கிருத்திகா vlog. அங்க பாருங்க, இங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோயோ, வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. கொஞ்சம் பொலிவா இருக்கேன் இன்னைக்கு. சரி சரி, இரு போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் நானு. கிருத்திகா என்ஜாய் பண்ணி. அல்டிமேட் ஷாரு, அல்டிமேட் சூப்பர் ஷாரு, வேற லெவல். இது நிஜமா ஈஸியே கிடையாது. ஓகே, போய் ஃபன் பண்ணு ஷாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு ஷாரு எல்லாம். காலையில இன்டர்ன் பத்தி பேசிட்டு இருந்தேன். நல்லா பாருங்க, இன்டர்ன் ரிசல்ட்டுக்கு. ஓகே, பை ஷாரு. செலக்டட். ஷாரு செலக்ட் ஆயிட்டா. சரி, வாங்க வாங்க. ஹாய். ஸ்பின் பண்ணி 15% வரைக்கும் ஆஃபர். அப்படிங்களா? உடையால் உங்க பேஜை வந்து ஃபாலோ பண்ண சொல்லிடுறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நானு. எப்படி மறக்க முடியும்? இதை காட்டு, ஏனாகும். வேதா சம்மலகா இருக்க வேதா, இப்படி பாரு. இந்த சைட் பாரு பைத்தியம். பிரித்திகா, இப்ப நான் ஒன்னு எடுக்கிறேன். வாவ், சூப்பரா இருக்கு. இல்ல, வெயில் இருக்கனால நல்லா இருக்கு. நான் போடுவேன். நான் போடுவேன். நான் மைக்கெல்லாம் கொண்டு வந்தேன் இன்னைக்கு, பேக்ல இருக்கு. கைஸ், நான் செஞ்சதை வந்து டேஸ்ட் பண்ண போறாங்க, சாப்பிடுங்க. மிக்ஸ் பண்ணி சரி சாப்பிடுங்க அப்படியே. உப்பு தான் கம்மியா இருக்கு. அதான் எனக்கு ஏதோ ஒன்று கம்மியா இருக்கு அப்படின்னு. உப்பு மட்டும் பார்த்தல, மற்றபடி நல்லா இருக்கு. நல்லாக்கா? ஃபர்ஸ்ட் டைம் உண்மையா வரல. நீங்க சாப்பிடு. உப்பு பத்தலையா? எனக்கு போதும். இவங்க 2 பேருக்கு உப்பு பத்தல. சாப்பிட்டியா? காய் இல்லாம எப்படி வேற சாம்பார் சாதத்துல? அதான் லைட்டா உப்பு கம்மி. நல்லா பண்ணியிருந்தா நான் எல்லாம் தீஞ்சு போயிருக்கேன். எங்க பார்ப்போம்.
ஓகேம்மா ஓகேம்மா. எப்படி இருக்கீங்க? யூடியூப் சேனல்லாம் எப்படி போகுது? கவியா எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? வேலைப்பிரியா சாப்பிட்டீங்களா? ஓகே. தாரு vlogsக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. எங்க போறப்போ? ஓகே, ஸ்டார்ட்ஸ்க்கு போலாம் फ्रेंड्स. ஓகே, நான் பிச்சு தரேன். சரி, வீடியோல கவர் பண்ணுவாரே. இத போடு. ஹாய் गाइस. சொல்லுங்க, என்ன நடக்குது? நிலவரம் இப்போதைக்கு நல்லாதான் போயிட்டு இருக்கு. காலையில இருந்து நல்லாதான் போயிட்டு இருக்கு. டாப்ஸ் நாங்க 4-5 வித்துட்டோம். 4-5 வித்துட்டோம். இதுதான் எங்களோட கலெக்ஷன்ஸ். எங்க பிராண்ட் நேம் வந்து உடையாள். So this is our collections. மேனுஃபேக்சர் பண்றது. மறக்காம ஸ்கிரைப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களுக்கு உடையாளுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா போதும். ஃபாலோ பண்ணுங்க. லைட்டா வந்து ஒரு என்ன ஃப்ளேவர்? கோவாவோட டேஸ்ட் நல்லாவே இருக்கு. எனக்கு முடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா தெரியுதா அந்த சில்லி கோவா. கோவா தான். அது சில்லி கோவானா கோவாமா அந்த டேஸ்ட் அந்த ஸ்னிக்கர்ஸ் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். மைகான்ல இருக்கா? ஆன்ல இருக்கு. இங்க பாருங்க. என்னது செயின்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன ப்ரோ? ஃபோன் பாக்கெட் 50 ஆமா. எந்த ஃபோன் பாக்கெட்? பண்ணுங்க, நல்லதா பார்த்து எடுக்கலாம். இது எடுக்கலாமா இல்ல இது எடுக்கலாமா? இது இஞ்சி மிட்டாய் வேணாண்டி. இத சாப்பிட முடியாது. இரு இங்க தள்ளுங்க. எனக்கு புரியல. அது என்னது? இது வேணாம், ஸ்டிக் வேணாம். இது 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 எப்படி இழுத்து விட்டு விளையாடுவோம்ல, இப்படி சாப்பிடுறதுதான் இப்படி வரும். நல்லா இருக்கும். இழுத்து விட்டு எப்படி நம்ம கடை வந்து காந்தி பார்க்ல இருக்குமா. RS B2 போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருந்து 4 வீடு தள்ளி வீட்டுல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் ரேட்டில் ரெண்டுமே பண்றதுனால அங்கதான் பண்ணிட்டு இருக்கோம். கடை ஸ்டால், காலேஜ் ஸ்டால் எல்லாமே போடுவோம். கடை வீட்டுக்கும் கடைக்கு டிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஐட்டம் ஜாஸ்தி வைக்க முடியும் வீட்டுல. இங்க எனக்கு கம்மியா தான் பண்ண முடியும். இங்க 11 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோமா. ஆமா, ஆனா இந்த 2 or 3 இயர்ஸா தான் காலேஜ்ல போட்டுருக்கோம். கடையோடது இருக்கு 11 இயர்ஸா இருக்கு. சோ எப்படி வந்து உடையாள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? உடையாள் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஒரு ரேண்டம் டே, ஒரு ரேண்டம் ஈவினிங் கால் பேசிட்டு இருக்கும்போது ரேண்டம் டே ரேண்டம் ஈவினிங் கால் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஆரம்பிச்சதுதான். இவ்வளவு பெருசா சோ ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தோம். நல்லா தான் இருக்கு. எக்ஸ்பெக்டட் விட ஓகே தான். எப்படி உங்க ஃபேமிலில எப்படி சப்போர்ட் பண்றாங்க? என்ன சொல்றாங்க இத பத்தி? இல்ல குடுக்குற பாக்கெட் மாதிரில வச்சு என்ன வேணா பண்ணிடுங்க. இங்க பாருங்க, இத வந்து பிச்சுட்டா இவங்க ஏதோ பண்றாங்களாமா. இருங்க, நான் பிச்சு காட்டுறேன். பிச்சுட்டா ஆட்ட கொடுப்பா. எங்க இடத்துல பாது வேணா, எனக்கு ஒன்னு பிச்சு கொடுங்க. மாங்காய் மட்டும் இத பிக்கிறதுக்கு. ஏய், டைம் இஸ் 2 வாங்க கிளாஸ் போலாம். ஐயோ அதெல்லாம் 150. சத்தியமா வர மாட்டேங்குது. 5 ரூபாய் இப்போ முடியல. சவால் விட்டது போல சங்கடம் விட்டது. இன்னும் சிவந்த கொடுங்க. இப்ப நான் அதான் சொன்னேன். ஏய் வீடியோ எடுத்துட்டு நீ சத்தியமா வராதுடி. இது ஏன்டி இப்படி போட்டு வச்சிருக்காங்க? நாங்க ஆள் கொண்டாட எடுத்துறோம். ஆளுக்கு 2. இது மாங்காய் சாப்பிட போறோம். மாங்காய் சாரல் மாங்காய். ஏதோ சூரே பார்க்காத ஜென்மங்கள் மாதிரி லைட்டா பிஹேவ் பண்ணுவோம். அவாய்ட் பண்ணுங்க.
ஓபன் பண்ண முடியாம கையில வச்சிட்டு இருக்கான். ஓப்பனே பண்ண முடியல guys. சரிங்க. ஏய் சொல்ல வாய் பேசக்கூடாது. மனுஷனா கட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் வேணுமா செகண்ட் தான் வேணுமா? ஃபர்ஸ்ட் வேணும். ஹிந்தில சொல்லுவாங்க. தெலுங்கு பாய் பாய். பாய். வறுமை நிறம் சிவப்பு. நான் எடுப்பேன். அத கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி நான் அனுப்ப சொன்னேன். நீ கோவரா வீடியோ எடுத்துட்டு இருக்கா இவ. இப்ப vlog போடுறானா ஹோல் டே. இவ பாத்தியா? வாங்க வீட்டுக்கு போலாம். गाइस கிளம்பியா? பாய் பாய். பாய் பாய். 4 வாட்டி பாய் சொல்லிட்டா. சரி ஓகே இப்போ உண்மையிலே கிளம்புறேன். ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. அண்ட் ஈவினிங் வந்துட்டு தூங்கலை, கொஞ்சம் படுத்திருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க, எங்கள் அம்மாவை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து டின்னர் சாப்பிட்டேன். அதாவது இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். என்ன அப்படின்னா சிக்கன் பிரியாணியும் க்ரில்லும். ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், என்னன்னு தெரில, பசிச்சு தான் ஆனால் சாப்பிட முடியல. ஸோ இப்படி தாங்க போச்சு இன்றைக்கி. அண்ட் பார்த்திங்கன்னா செம்ம தூக்கம் வருது. நாளைக்கு ஆக்சுவலி நான் லீவ் போட்டுடலான்னு தான் இருக்கேன், தெரில பார்க்கலாம், லீவ் போட்டுருவேன்னு தான் நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ அட்டனன்ஸும் இருக்கா, அதனால் லீவ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இந்த vlog அவ்வளோதான். அதாவது ஹோம் அலோன் vlog எபிசோட் 1 இப்படியே சொல்லிக்கலாம், இல்லைன்னா சோலோ ரெஸ்டில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, என்னோடய கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பாய் பாய்.